கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்குல்ல, கட்சியோட தலைவர் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேனலுக்கு 45 மினிட்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. தொலைக்காட்சிகளில் சொல்கிற மாதிரி உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படி சொல்கிற மாதிரி விஜய் கட்சி தொடங்கி இந்த 3 வருஷத்தில் முதல் முறையாக ஒரு சேனலுக்கு 45 மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக். எப்படி நடந்தது இது? ஏன்னா கட்சி தொடங்கி 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் எதுனா கரூர் சம்பவம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்க குடும்பத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பினவர் விஜய். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பினார். அதிகபட்சம் அவர் கட்சி தொடங்கி எத்தனை முறை மக்களை சந்திச்சிருப்பார். அதையெல்லாம் தாண்டி இந்த 3 வருஷத்தில் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குதுங்க. எந்த போராட்டத்திலையும் அவர் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் வீட்டுக்கு வரவழைச்சு ஆறுதல் சொல்லி அனுப்புவார். அப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய் எப்படி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்தது.